இன்றைக்கி நாம் வித்தியாசமான சுவையில் கேப்சிகமும் உருளைக்கிழங்கும் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். அது சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் கூட அட்டகாசமான காம்பினேஷனமாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் கடுகு, ஜீரகம், உளுத்தம்பருப்பு இது 3த்தையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா செவந்து வந்துருச்சு. அந்த மாதிரி பக்குவத்தில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். வெங்காயம் நமக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. நமக்கு கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் அது கூட க்யூபாக கட் பண்ண ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். நான் தோல் எடுக்காமல் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும்னா தோல் எடுத்து கூட சேர்த்துக்கலாம். தோல் எடுக்காமல் வைக்கும் போது அது இன்னும் வேறு டேஸ்ட்டில் கிடைக்கும். நமக்கு ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட் கிடைக்கும். அது கூட நான் ஒரு தக்காளி பழத்தை க்யூபாக பெரிய சைஸாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் உள்ளே சேர்த்து வதக்குறேன். தக்காளி நமக்கு வெந்து மசியணும்னு அவசியம் இல்லை. அது சும்மா ஒரு பெரட்டி விட்டால் போதும். அது கூட நான் ஒரு கேப்சிகம் எடுத்து அதையும் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு கேப்சிகத்தை உள்ளே சேர்த்து லைட்டாக அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நான் வதக்கி விட்டுக்கிறேன். அது கூட நான் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். உப்பை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க எல்லா பக்கமும். அப்போ தான் எல்லாத்துக்கூடையும் உப்பு மிக்ஸ் ஆகி நமக்கு கரெக்டான டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போது பாதி வெந்துடுச்சு பார்த்தீங்களா? அது கூட நான் 1 கப் அளவுக்கு வாட்டர் சேர்த்து கொதிக்க விடுறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நான் 1 கப் வாட்டர் சேர்த்து மீடியமான ஃப்ளேமில் தான் வச்சு வேக வைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட தண்ணி வச்சுக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா வீட்டிலே ரெடி பண்ணது தான் சேர்த்துருக்கேன். அதை நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி பெரட்டி கொடுத்துக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா பெரட்டி கொடுத்தாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். அந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை எல்லாமே போகிற அளவுக்கு. உங்களுக்கு வேணால் நீங்கள் தண்ணியாக கூட பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ ரெடியானதுக்கப்புறம் ஒரு தேங்காய் மூடியை துருவி வச்சுருக்கேன். நல்ல பூவாக ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்து துருவி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்து அப்படியே ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நமக்கு கேப்சிகம் கறி ரெடி ஆகிடுச்சு.